திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொன்று 7 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற கொடூரர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். மூதாட்டியின் வீடு புகுந்து வெறிச்செயலில் ஈடுபட்டது யார்? திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோவில் எதிரே வசிப்பவர் ராமுத்தாய். கணவர் இறந்துவிட தனது 3 மகள்கள் மற்றும் ஒரு மகனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு ராமுத்தாய் மட்டும் தனியே வசித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியவர் மறுநாள் காலை நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. அக்கம்பக்கத்தினர் கதவை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகப்பட்டு ஜன்னல் வழியாக பார்க்க உள்ளே ராமுத்தாய் பேச்சு மூச்சில்லாமல் சுருண்டு கிடந்துள்ளார். உடனே கதவை உடைத்து உள்ளே புகுந்த மக்கள் அரண்டு போனார்கள். ராமுத்தாய் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடப்பது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வீட்டிற்குள் இறந்து கிடந்த மூதாட்டியின் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். அப்போதுதான் மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்த 7 சவரன் தங்கச் செயின் மாயமாகி இருந்தது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் மூதாட்டியின் கழுத்தை துணியால் நெரித்து கொலை செய்துவிட்டு தங்கச் சங்கிலியை பறிமுதல் செய்துள்ளனர். இதனையடுத்து கொலையாளிகள் யார், கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் எங்கே என காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் குற்றவாளிகள் சிக்கினால் மட்டுமே மூதாட்டியின் இறப்பில் உள்ள மர்மம் வெட்ட வெளிச்சமாகும்.